வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. புதுச்சேரி காரைக்காலில் 98.53% மாணவர்கள் தேர்ச்சி. 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் 2 நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி. பந்த் போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 51 பள்ளிகள், காரைக்காலில் 12 பள்ளிகள் என மொத்தம் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சி அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி காரைக்காலில் 98.53% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் அரசு பள்ளிகள் தமிழக பாடத்திட்டத்தை கைவிட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான தனியார் பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றன. கடந்த மார்ச் மாதம் +2 பொதுத் தேர்வுகள் நடைபெற்றது. இதன் புதுச்சேரி காரைக்காலில் 101 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 3881 மாணவர்கள், 3683 மாணவிகள் என மொத்தம் 7564 பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி காரைக்காலில் 3894 மாணவர்கள், 3659 மாணவிகள் என மொத்தம் 7453 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மொத்தம் தேர்ச்சி சதவிகிதம் 98.53 ஆகும். புதுச்சேரியில் மற்றும் 3637 மாணவர்கள், 3289 மாணவிகள் என 6926 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 3561 மாணவர்கள், 3266 மாணவிகள் என 6827 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் 98.57% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 244 மாணவர்கள், 394 மாணவிகள் என மொத்தம் 638 பேர் தேர்வு எழுதினர். இதில் 233 மாணவர்கள், 393 மாணவிகள் என 696 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். காரைக்காலில் தேர்ச்சி சதவிகிதம் 98.12 ஆகும். புதுச்சேரியில் 51 பள்ளிகள், காரைக்காலில் 12 பள்ளிகள் என மொத்தம் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுச்சேரி காரைக்காலில் தமிழ் 1, பிரெஞ்சு 75, இயற்பியல் 5, வேதியியல் 23, உயிரியல் 5, கணிப்பொறி அறிவியல் 253, கணிதம் 28, விலங்கியல் 1, தாவரவியல் 2, பொருளியல் 12, வணிகவியல் 16, கணக்கு பகுதியியல் 29, வணிக கணிதம் 9, கணிப்பொறி பயன்பாடு 122, வரலாறு 1 என மொத்தம் 582 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாளான இன்று புதுச்சேரி கடற்கரையில் உள்ள பிரெஞ்சு நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் 2 நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன், பிரான்ஸ் அரசு சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஏடிஎன் ரோலண்ட் பியாக் ஆகியோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 2 நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டது. மேலும் 2ஆம் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நம் நாடு அந்நிய நாட்டுடன் போர் தொடுத்துள்ள இந்த சூழ்நிலையில் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய பந்த் போராட்டம் அவசியம்தானா என அதிமுக செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் வரும் 20ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் செய்ய போவதாக அறிவித்துள்ளன. இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்திலும் இந்த கூட்டணி கட்சிகள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளன. ஆனால் புதுச்சேரியில் அற்ப அரசியல் ஆதாயத்திற்காக மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதத்தில் பந்த் போராட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. நாடு இன்று போர்க்களம் கண்டுள்ளது. பாகிஸ்தான் துணையுடன் நம் நாட்டை அச்சுறுத்தும் தீவிரவாதிகளை ஒடுக்கும் தர்ம யுத்தத்தை இந்தியா கையில் எடுத்துள்ளது. நம் நாடு அந்நிய நாட்டுடன் போர் தொடுத்துள்ள இந்த சூழ்நிலையால் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய பந்த் போராட்டம் அவசியம்தானா?
எனவே இந்த பந்த் போராட்டத்தை அறிவித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பந்த் போராட்ட அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியா கூட்டணி கட்சியினரை கைது செய்ய வேண்டும் என்றார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் இப்பள்ளிகள் முதலிடம் பிடித்த மாணவிக்கு ஆல்பா கல்வி குழும கல்லூரிகளில் சேர்ந்தால் 50% கல்வி கட்டணம் இலவசமாக என ஆல்பா கல்வி குழுமங்களின் தலைவர் பாஷிங்கம் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆல்பா பள்ளி மாணவர்கள் 424 பேர் தேர்வு எழுதினர். இதில் 424 மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 100% தேர்ச்சி என்பது 24 ஆண்டுகளாக ஆல்பா பள்ளி படைத்த சாதனை. இப்பள்ளி மாணவி காயத்ரி 600 மதிப்பெண்களுக்கு 594 மதிப்பெண் பெற்றுள்ளார். இவர் மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவி தீபிகா 593 மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். மாணவன் லோக ரஞ்சன் மற்றும் மாணவி ஜோஸ்லின் ஆகியோர் 592 இடங்களை பெற்று பள்ளி அளவில் 3வது இடத்தை பெற்றுள்ளனர். இதில் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 40 மாணவர்களும் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 169 பேரும் மதிப்பெண் எடுத்துள்ளனர். பிரெஞ்சு பாடத்தில் 8 மாணவர்களும், வேதியியலில் 1 மாணவரும், கணினி அறிவியலில் 16 பேரும், கணிதத்தில் 4 பேரும், விலங்கியலில் 1 மாணவர், வணிகவியலில் 1 மாணவர், கணிதவியலில் 1 மாணவர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 6 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் ஆல்பா கல்வி குழுமங்களின் தலைவர் பாஷிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் 2002 ஆண்டு முதல் தொடர்ந்து ஆல்பா பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து வருகிறது. பாகூரில் உள்ள ஆல்பா பொறியியல் கல்லூரியில் பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் மட்டுமல்லாது அனைத்து பள்ளிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் இலவச கல்வி வழங்கப்படும். இப்பள்ளியில் முதலிடத்தை பிடித்த மாணவி காயத்ரிக்கு ஆல்பா கல்வி குழும கல்லூரிகளில் சேர்ந்தால் 50% கல்வி கட்டணம் இலவசம். வேறு கல்லூரியில் சேர்ந்தால் ரூபாய் 25,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதேபோல் 2ஆம் இடம் பிடித்த மாணவி தீபிகாவிற்கு ரூபாய் 15,000 3வது லோகரஞ்சன் ஜோஸ்பினுக்கு 10,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். மேலும் பள்ளியில் முதல் 15 இடங்களை பிடித்தவர்களுக்கு ஆறுதல் பரிசாக ரூபாய் 5,000, 40 இடங்களை பிடித்தவர்களுக்கு 3,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அவர் கூறினார். வரலாறு பாடப்பிரிவில் புதுச்சேரி மாநில அளவில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த பிரசிடென்சி பள்ளி மாணவி சாதனை படைத்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 98.53% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதியில் உள்ள பிரசிடென்சி பள்ளியைச் சேர்ந்த மாணவி சீதாலட்சுமி 600க்கு 555 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் புதுச்சேரி மாநில அளவில் வரலாறு பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த ஒரே மாணவி என்ற சாதனை படைத்துள்ளார். மேலும் IAS ஆகிய பொதுமக்களுக்கு சேவை செய்ய உள்ளதாகவும் அம்மாணவி தெரிவித்துள்ளார். டிஎன் பாளையத்தில் பொறையாத்தம்மன் கோவில் குளத்தை தூர்வாரும் பணியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திம்மநாயக்கன்பாளையம் கிராம பஞ்சாயத்தில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பொறையாத்தம்மன் கோவில் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கான ரூபாய் 5,10,000 திட்ட மதிப்பீட்டில் 1492 மனித வேலை நாட்கள் என நிர்ணயம் செய்தார். 100 நாள் வேலை செய்யும் பணியாளர்களை கொண்டு தூர்வாரும் பணியை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிதாக 100 நாள் வேலை செய்ய விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராமத்திட்ட ஊழியர் சந்திரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தடகள சங்கத்தின் சார்பில் 38வது தடகள போட்டி பரிசளிப்பு விழா தவளக்குப்பத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தடகள சங்கத்தின் சார்பாக 38வது தடகள போட்டி தவளக்குப்பம் மைதானத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. முதல் நாள் பரிசளிப்பு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையேற்று பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து லார்சன் டீன் பார்ட்னர்ஸ் கவி மற்றும் சரவணன் ஆகியோர் இணைந்து பரிசுகளை வழங்கினர். முன்னாள் விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் லெனின் ராஜ் வெங்கடேஸ்வரா, ஸ்போர்ட்ஸ் ஓனர் சீனிவாசன் ஆகியோர் இணைந்து
விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தடகள சங்கத்தின் செயலாளர் கோவிந்தசாமி, தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினர். புகழேன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவச மனை பட்டாவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் காதல் நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள ஏழை மக்களுக்கு விலையில்லா மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி உகலேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி என்று மனைப்பட்டாவினை வழங்கினர். மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளிகள் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் சாதனை முயற்சி மேற்கொண்ட எல்கேஜி மாணவர்களை சட்டமன்ற உறுப்பினர் சிவா பாராட்டி சான்றிதழ் வழங்கினர். புதுச்சேரி மூலக்குளம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் தனித்திறனில் உலக சாதனை படைத்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அப்பள்ளிகள் எல்கேஜி பயிலும் சிவனேஷ், கலைராஜ், கீர்த்திகேஷ், ஆழ்வரா, ஹரிஷன், பிரதோஷ் உள்ளிட்ட 9 மாணவர்கள் மற்றொரு உலக சாதனை நிகழ்வாக மருத்துவ தாவரங்களின் பெயர்களை 52 வினாடிகளில் கூறுவதா, 100 போக்குவரத்து குறியீடுகளை 1 நிமிடம் 41 வினாடிகளில் வேகமாக கூறுவதா, உறுப்பினர்களின் 25 அலைபேசி எண்களை 2 நிமிடத்தில் சொல்வது உள்ளிட்ட பல்வேறு சாதனை முயற்சிகளை மேற்கொண்டன. பள்ளி முதல்வர் ஆறுத்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சாதனை முயற்சியில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அரசு உதவி வழக்கறிஞர் அருண், உழவர் திமுக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன், விளையனூர் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், கோவிந்தராஜ், தயாளன், இருதயராஜ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்லப்பெருமாள்பேட்டையில் உள்ள விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 214 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் மாணவி தமயந்தி 600க்கு 590 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். மாணவன் கௌதம் 600க்கு 588 மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும், தர்ஷினி 600க்கு 581 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும் பெற்றுள்ளார். 550 மதிப்பெண்களுக்கு மேல் 31 மாணவர்களும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 91 மாணவர்களும், 450க்கு மேல் 71 மாணவர்களும் தேர்வு எழுதி அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வேதியியல் பாடத்தில் ஒருவரும், கணினி அறிவியல் பாடத்தில் 18 மாணவர்களும், கணினி பயன்பாடு பாடத்தில் 3 மாணவர்களும், கணக்கு பகுதியில் 1 மாணவரும், பொருளாதாரத்தில் 1 மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழும தாளாளர் செல்வகணபதி, பாராளுமன்ற உறுப்பினர் முதன்மை முதல்வர் பத்மா, விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி இனிப்பு வழங்கி ஊக்குவித்தனர். புதுச்சேரியில் 180 ஆண்டுகள் கடந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றதை அடுத்து அப்பள்ளி ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் தேர்ச்சி விழுக்காடு 98.53% ஆகும். இம்முறை அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டதால் தனியார் பள்ளிகள் மட்டுமே தமிழக அரசு பாடத்திட்டத்தை கடைபிடித்து தேர்வு எழுதினர். கடந்த மார்ச் 2025 நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சார்ந்த 3881 மாணவர்களும், 3683 மாணவிகளும் என மொத்தம் 7564 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7453 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 3794 மாணவர்களும், 3659 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் சதவிகிதம் 98.53 ஆகும். இதில் புதுச்சேரியில் 98.5%ஆகவும், காரைக்காலில் 98.1%ஆகவும் தேர்ச்சி விகிதம் உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளின் எண்ணிக்கை 101. இதில் 63 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் மற்றும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளது. அதேபோல் காரைக்கால் பகுதியில் 100% பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 12ஆக உள்ளது. இதில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள்
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 384 மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் பள்ளியில் ஸ்ரீ ஹர்ஷினி 582 முதல் மதிப்பெண்ணும், ரேஷ்மா 579 இரண்டாவது மதிப்பெண்ணும், ஷரீபா 576 மூன்றாவது மதிப்பெண்ணும் பெற்ற நிலையில் அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 100% வெற்றி பெற்றனர். நீண்ட வருடங்களுக்கு பிறகு அரசு உதவி பெறும் ஒரு தனியார் பள்ளி 100% வெற்றி பெற்றதை அடுத்து அப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கேக் வெட்டி மாணவர்களுக்கு ஊட்டி கொண்டாடினர். அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 60%க்கு மேல் மதிப்பெண் பெற்று 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரில் அமைந்துள்ள சாந்தி நகரில் இயங்கி வரும் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 ஆண்டு 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 60%க்கு மேல் மதிப்பெண் பெற்று 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினர். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இத்தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டப்பட்டனர். மேலும் மாணவர்களின் மேல் படிப்புக்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய பள்ளியின் தாளாளர் அன்பழகன் தொடர் சாதனை குறித்து கூறுகையில், நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மேற்கு உழவர்கரையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் அகத்தியர் மாமுனிவர் கைகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்த சிவலிங்கம் அமைய பெற்ற அகதீஸ்வரம் என்னும் ஒழுங்கரை என்ற தற்போதைய மேற்கு உழவர்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சமேத சுந்தரேஸ்வரர் கோவிலில் உள்ள சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் என்று நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண விழாவில் பக்த கோடிகள், மெய் அன்பர்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அருளை பெற்றனர். மேலும் சுவாமியின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு அறுசுவை விருந்தும் அளிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் மேரி உழவர்கரை ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் ஏரியை 43,44,000 ரூபாய் செலவில் தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணியை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் கொம்யூன் தேம்பன் நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அபிஷேகப்பாக்கம் ஏரியை பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டம் மூலம் ரூபாய் 43,44,000 செலவில் தூர்வாரி தூய்மைப்படுத்தும் பணியை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட இளைநிலை பொறியாளர் ஸ்ரீநாத் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். மூத்த செய்தியாளர் ரா தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதை அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. மறைந்த மூத்த செய்தியாளர் ரா தணிகை தம்பி நினைவேந்தல் நிகழ்வு ராதை அறக்கட்டளை சார்பில் திராவிட விடுதலை கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராதை அறக்கட்டளை தலைவர் பொறிஞர் தேவதாசு தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக தலைவர் புதுவை தமிழஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, பன்னீர்செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ராஜாரங்கம், திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி, மண்டல தலைவர் அன்பரசன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், சமூக நீதி பேரவை செயலாளர் கீதநாதன், தமிழர் களம் செயலாளர் அழகர், கலை இலக்கிய பெருமன்றம் செயலாளர் ராதாகிருஷ்ணன், தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு, அரிமா பாண்டியன், சொலாய்வு செல்வர் வேல்முருகன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன், வெற்றி தமிழர் கழக தலைவர் கோவிந்தராசு, புதுச்சேரி மாணவ கூட்டமைப்பு தலைவர் சீசு சுவாமிநாதன், ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், பூவுலகின் நண்பர்கள் தலைவர் சீனு தமிழ்மணி, அண்ணா அறக்கட்டளை தலைவர் சிவ இளங்கோ, தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் வேலுசாமி, சுற்றுச்சூழல் கலாச்சார புரட்சி இயக்க தலைவர் பிரான்க்லினி பிரான்சுவா, ஓவியர் அன்பழகன், செம்மங்கல் தாயார், ஓவியர் தமிழ்செல்வி, ஊடகவியலாளர்கள் இளவமுதன், தயாளன், ஆனந்தி பெருமாள் உட்பட பல கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர்.
புதுச்சேரி ஆர்வி ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியலை பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி ஆர்வி ஜனநாயக பேரவையின் பழைய மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய கமிட்டி அமைப்பது என்று பேரவையின் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி பழைய கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில நிர்வாகிகளின் முதல் மற்றும் 2வது பட்டியல் சில மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. அதில் சில தொகுதிகளுக்கு தலைவர்களும் நியமிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக 8 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளின் 3வது பட்டியல் வெளியிடப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர்களாக மணவெளி தொகுதியைச் சார்ந்த முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்செழியன், காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த சந்திர மௌலீஸ்வரர், பொதுச் செயலாளராக லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த கவிதா, மாநில செயலாளர்களாக மணவெளி தொகுதியைச் சார்ந்த சுலோக்ஷனா, காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த பிரபல தொழில் அதிபர் செல்வம், உருளையன்பேட்டை தொகுதியைச் சார்ந்த கேப்டன் பைலட் சுரேஷ்குமார், இளங்கோவன் ஆகியோரை மாநில செயலாளர்களாகவும் RLV பேரவையின் காரைக்கால் மாவட்ட தலைவராக காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சார்ந்த தொழில் அதிபர் கோபால், ஏனாம் சட்டமன்ற தொகுதி RLV பேரவையின் தலைவராக சபதி சீனிவாஸ் ராவ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சாரத்தில் அமைந்துள்ள மதர் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் கமல் என்கிற பரணிச்சந்திரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாரத்தில் அமைந்துள்ள மதர் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் கமல் என்கிற பரணிச்சந்திரன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் பரணிச்சந்திரன் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களும் மதர் முதியோர் இல்லத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்ட உணவுகளை வழங்கினர். மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வேல்முருகன், லோபாஸ் கண்காணிப்பாளர் ஆதி திராவிடர் நலத்துறை ஜெயவேல், காங்கிரஸ் பிரமுகர் காமராஜர் நகர் தொகுதி மற்றும் DGM வசந்த், அறத்தின் குரல் மன்றத்தின் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் இறுதியோடு துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் கமல் என்கிற பரணிச்சந்திரனை மனதார பாராட்டி வாழ்த்து மகிழ்ந்தனர். உப்பிளம் உடையார் தோட்டத்தில் 11,05,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சாலையினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டார். உப்பிளம் தொகுதி உடையார் தோட்டத்தில் ரூபாய் 11,50,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தற்போது 90% வரை நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் திமுக உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்ற மக்களின் தரம் மற்றும் நிறைவு நாளை பார்வையிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் இந்த சாலைக்கு பாரதிதாசன் சாலை என்று பெயர் வைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். மக்கள் விருப்பத்தை மதித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் விரைவில் அந்த பெயரை இடப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். ஆய்வின் பொழுது தொகுதி துணை செயலாளர் ராஜி, நிசார், இருதயராஜ் மற்றும் சதீஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். பொதுமக்கள் தரமான சாலை அமைத்துக் கொடுத்ததற்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி நவீன கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நவீன கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் இந்த திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவ விழா 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்த ஹோமங்களுடன் திருமங்கலம் நடைபெற்ற தினம்தோறும் பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி இன்று அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ண பெருமாள் உட்புற பாடல் நடைபெற்று திருத்தேர் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,130 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 107 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட புதுச்சேரி காரைக்காலில் 98.53% மாணவர்கள் தேர்ச்சி. 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவினால் 2 நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்ட மலர் வளையம் வைத்து அஞ்சலி. பந்த் போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியினரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். புதுவையில் 180 ஆண்டுகள் கடந்த அரசு உதவி பெறும் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டம்.
இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.